வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். என்டிபிசி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ல பயாலஜில இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம் டாபிக் வைஸ். அதில் அடுத்த டாபிக் பார்த்தா ஸ்கீட்டல் சிஸ்டம், தமிழ்ல எலும்புக்கூடு அமைப்பு. இது எதுக்கு கீழே வரும்னா ஹியூமனோட பிசியாலஜி, நம்ம மனித உடல் அமைப்புன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தோம்னா ஸ்கீட்டல் சிஸ்டம் வரும், சர்க்குலேட்டரி சிஸ்டம் வரும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், எக்ஸோக்ரைன் சிஸ்டம், இது எல்லாமே வரும்ல. அதில் ஒன் பை ஒன் வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்கீட்டல் சிஸ்டம். முதல் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். டியூரிங் ஹெவி எக்ஸசைஸ் when the demand for energy is high but the supply of oxygen to produce the energy is limited, the muscle cell show. அதாவது ஒன்றும் கிடையாது, நம்ம கடுமையா உடற்பயிற்சி பண்றோம் இல்ல ஃபாஸ்டா வந்து ரன்னிங் போறோம்னா நமக்கு தேவையான ஆற்றல் வந்து அதிகமா இருக்கும். ஆனா அந்த ஆற்றலை உற்பத்தி பண்ணும்போது, அதாவது ஆற்றல்லாம் என்ன, ஆக்சிஜனோட வளங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம தசையோட செல்கள் வந்து ஒன்ன உருவாக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன உருவாக்குன்னா கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப இது வந்து ஒரு கான்செப்ட் ஓரியன்டான கொஸ்டின். அது என்ன கான்செப்ட்னா, இப்ப நார்மலா வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம், நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்ல பேசிட்டு இருக்கோம் இல்ல பொறுமையா நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன நடக்கும்னா நம்ம பாடிக்கான எனர்ஜியோட தேவை வந்து என்ன, ரொம்ப வந்து லோவா தான் இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் நம்ம ஆக்சிஜன் கிடைக்கிறது, ஸோ நம்ம பாடிக்கு அந்த ஆக்சிஜன் கிடைக்கிறது நம்ம நல்லா வந்து சுவாசிச்சு அதன் மூலம் ஆக்சிஜன் உள்ள அனுப்புமா. இப்போ ஆக்சிஜன் லெவலுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்படி இருக்கும்போது செல்லு, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற செல் என்ன பண்ணும் அப்படின்னா சுவாசிக்கும், ரெஸ்பேர் பண்ணும். இப்படி ப்ராப்பரா ரெஸ்பேர் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து ஆக்சிஜன் எடுத்து செல்லு வந்து சுவாசிச்சதுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணுங்க, ஏரோபிக் வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அது என்ன, அனோரோபிக் ரெஸ்பிரேஷன். அதாவது என்ன, ஆக்சிஜன் இல்லாட்டாலுமே என்ன செல்லு வந்து சுவாசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சுவாசிக்கும் அப்படின்னா, அது ஏன் சுவாசிக்கும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்ப நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றோம், நான் ஆல்ரெடி சொன்னதான், எக்ஸசைஸ் பண்றோம் இல்ல ரன்னிங் பண்றோம், நம்மளோட எனர்ஜியோட டிமாண்ட் வந்து ஹையா இருக்கும். அப்ப என்ன, எனர்ஜியோட டிமாண்ட் வந்து ஹையா இருக்கும். நம்ம ஓடும்போது என்ன பண்ண முடியாது, ஈஸியா வந்து சுவாசிக்க முடியாது. அப்ப என்ன, ஆக்சிஜனோட லெவல் வந்து என்ன லோவா இருக்கும். பட் இருந்தாலும் செல்லு வந்து சுவாசிக்கணும். அப்ப என்ன பண்ணணும், சில செல்கள் பர்டிகுலர்லி மசில் செல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இருக்கிற வந்து எனர்ஜி மூலம் வந்து சுவாசிக்க ஆரம்பிக்கும். எது இல்லாட்டாலுமே, ஆக்சிஜன் இல்லாட்டாலுமே. அப்படி சுவாசிக்கும் போது என்ன ஃபார்ம் ஆகும்னா லாக்டிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இதனாலதான் வந்து நீங்க நிறைய பேர் பார்த்தலாம், எக்ஸசைஸ் வந்து பண்றாங்க இல்ல வந்து பயங்கரமா ரன்னிங் வந்து ஓடிட்டு வந்த பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி வந்து டயர்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாத்தீங்களா. அதுக்கான ரீசன் என்ன, இந்த லாக்டிக் ஆசிட் தான். அது வந்து இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கீங்க பாருங்களேன். அது ஏன் நடக்குது அப்படின்னா, குளுக்கோஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது செல்லு வந்து ரெஸ்பேர் பண்ணுது அப்படின்னா சுவாசிக்குதுன்னா குளுக்கோஸை வந்து கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் பண்ணணும். இது வந்து நார்மலா வந்து என்னன்னா இருக்கும்போது 100% வந்து பிரேக் டவுன் பண்ணும். ஆனா இந்த மாதிரி வந்து ஆக்சிஜன் இல்லாம செல் வந்து சுவாசிக்கும் போது இன்கம்ப்ளீட்லி தான் வந்து பிரேக் டவுன் பண்ணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆசிடு நம்ம மசில்ல ஃபெட்டிக்கு, அதே மாதிரி சோனஸ், ரொம்ப ஒரு மாதிரி டயர்னஸ் உருவாக்குறதுக்கு அந்த ரீசன் வந்து இதான். ஜஸ்ட் கான்செப்ட்டுங்க. இது வந்து ரூமர் பண்ணீங்க. ஏன்னா அந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அனோரோபிக் ரெஸ்பிரேஷன் இதுல நிறைய டவுட் வரும். அதுக்காக இந்த இடத்துல நான் இவ்வளவு சொல்றேன். அப்ப என்ன, இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணா, ஃபார்மேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்ம் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா, அந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பிசிக்ஸோட வந்துன்னா கம்ப்ளீட் என்டிபிஸ்ல இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த சீரீஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். பிளஸ் இப்போ எடுக்கிற கிளாஸ் பிடிஎஃப்மே என்னன்னா இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருவேன். இது எதுக்காகனா, நீங்க லாஸ்ட் மினிட்ல டக்கு வந்து என்ன பண்ணணும்னா சாப்டர் ரிவைஸ் பண்றதுக்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் சொல்றேன். நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, நம்ம கொஸ்டின் வந்து பார்த்தலாம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தா என்ன, நம்பர் ஆஃப் போன்ஸ் இன் அடல்ட் ஹியூமன் பாடி. இதெல்லாம் ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம உடம்புல எத்தனை வந்து எலும்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 206 எலும்புகள், அவ்வளவுதான், ஈஸியானது. ஆப்ஷன் வந்து சீதா வரும். நெக்ஸ்ட் போயிடலாம். தேர்டு பாருங்க, விச் இஸ் த லாங்கஸ்ட் போன் இன் ஹியூமன் பாடி. ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, ஹியூமனோட பிசியாலஜி பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி இந்த லாங்கஸ்ட், லார்ஜஸ்ட், ஸ்மாலஸ்ட் இந்த ஏரியால இருந்து வந்துன்னா கொஸ்டின்ஸ் கேட்க அதிகமான சான்சஸ். இங்க லாங்கஸ்ட் போன்னு சொல்றாங்களே, நம்ம ஹியூமன் பாடியில போன் ரிலேட்டட் என்ன பண்ணா ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிருக்கணும். லாங்கஸ்ட் போன் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெமூர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து என்னன்னா இது வந்து தொடை எலும்புன்னு சொல்லுவாங்க. நம்ம எக்ஸாம்ல என்னன்னா தொடை எலும்பு கொடுக்க மாட்டாங்க. தொடை எலும்புனா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனால என்ன, ஃபெமூர் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஜஸ்ட் ரொம்ப தட் ஃபெமர் மீன்ஸ் வந்து தொடை எலும்பு. இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் வந்து போன் என்னன்னா
ஃபெமோர் இங்க இருக்கு பாருங்களா. ஸோ நம்மளோட தொடை எலும்பு இந்த இமேஜ் நீங்க பார்த்துக்கலாம். சரி, அதனால என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? டி ஃபெமோர் தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோன்னா, விச் பார்ட் ஆஃப் த மஸ்குலர் சிஸ்டம் அட்டாச்சஸ் போன் டு போன்? இதுவும் நல்ல கொஸ்டின் தான். ஃபண்டமெண்டல் நம்ம கிளாரிட்டியா இருந்தா இது வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது ஸ்க்லீட்டல் சிஸ்டத்தை லேர்ன் பண்ணும்போது தமிழ்ல என்ன சொல்லுவோம்? எலும்புக்கூடு அமைப்பு சொல்லுவோம். நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவோம்னா, ஓகே எலும்புக்கூடு, அப்ப எலும்பு மட்டும்தான் வந்து படிக்க போறோமோ அப்படின்னு நினைச்சுன்னா டெஃபினட்டா கிடையாது. இதுல வந்து நம்ம போன் வந்து தான் படிக்க போறோம். ஆனா அதோட சேர்த்து கார்டிலேஜ் அப்படின்னு ஒண்ணு வரும், லிகாமெண்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு வரும், டெண்டான்ஸ் அப்படின்னு ஒண்ணு வரும். தமிழ்லயும் பாருங்களேன், நார்மல் வந்து எலும்புகள், அதே மாதிரி குருத்தெலும்பு வரும், அதே மாதிரி தசை நார்கள் வரும், அடுத்து தசை நாண்கள் வரும். இப்ப எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப எலும்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். 2 எலும்பு இருக்கு. 2 எலும்பு ஜாயின் ஆகுது. அப்படி ஜாயின் ஆகும்போது சின்னதா வந்து ஒரு ஜெல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 2 எலும்பு ஜாயின் பண்ற இடத்துல. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, குருத்தெலும்பு. இப்ப 2 போன் வந்து 2 எலும்பு வந்து ஜாயின் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த ஜாயின் பண்றது என்ன சொல்லுவாங்கன்னா, லிகமெண்ட் சொல்லுவாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சு ஜாயின் பண்றதுக்கு பேரு லிகமெண்ட்ஸ். ஆனா அந்த ஜாயின் பண்ணும்போது அங்க பக்கத்துல ஒரு ஜெல் இருக்கும். அது வந்து கார்டிலேஜ். அடுத்து டெண்டான் மீன்ஸ் வந்து இப்ப மசிலையும் போனையும் வந்து கனெக்ட் பண்றது. அதாவது நம்மளோட தசையும் நம்மளோட எலும்பும் அட்டாச் ஆயிருக்கு பாத்தீங்களா, அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா டெண்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, போன் டு போன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 எலும்பு ஜாயின் பண்றது என்ன சொல்லுவோம்? லிகாமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்டிலேஜ் மீன்ஸ் வந்து ஒரு ஜெல்லு. டெண்டான்ஸ் மீன்ஸ் வந்து என்னன்னா நம்ம மசிலையும் போனையும் கனெக்ட் பண்றது. அதனால இது வராது. அதே மாதிரி வந்து கார்டிலேஜ் வராது. ஆன்சர் என்ன வரும்னா டி லிகாமெண்ட்ஸா வரும். Okay, அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். approximately how many bones are there in the child body at time of birth? இது வந்து ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ். இது எங்க இருக்கு அப்படின்னா ஃபண்டமெண்டல் நீங்க லேர்ன் பண்ணிருக்கணும். ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல நான் டீட்டெயிலா வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணி தான். நல்லா கவனிங்களா, எங்க இருக்கு பாருங்க. பேபியோட பாடி அப்ப என்ன 300 போன்ஸ் வந்து இருக்கு சொல்றாங்க. நார்மலா ஹியூமனுக்கு அடல்ட்டுக்கு வந்து 206 தான். ஆனா அதே இது ஒரு குழந்தை பிறக்கும் போது அப்ப வந்து எவ்வளவு எலும்புகள் இருக்குன்னா 300 எலும்புகள் இருக்குமா? ஜஸ்ட் ஃபேக்சுவல் நம்ம ரிமெம்பர் பண்ணி தான் ஆகணும். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், கேள்வி என்ன அப்படின்னா எத்தனை எலும்புன்னு கேட்டிருக்கீங்க. அப்ப 300 எலும்பு. ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். ரைட்டா? நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் போன் ஆஃப் எ ஹியூமன் பாடி? இதுக்கு முன்னாடி லார்ஜஸ்ட் போன் அப்படின்னு பார்த்தோம். ரைட்டா? ஸோ அது வந்து என்ன, ஃபெமூர் அப்படின்னு வந்து பார்த்தோம், நம்மளோட தொடை எலும்பு. இப்போ ஸ்மாலஸ்ட் போன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தீங்களா, இதுலயே ஆன்சர் இருக்கு. இங்க பாருங்க, ஸ்மாலஸ்ட் போன், ஈவன் லார்ஜஸ்ட் போனுமே இங்கேயே கொடுத்துருக்கேன். ஸ்மாலஸ்ட் போன் என்ன, நம்ம காதுல வந்து அந்த ஸ்டெப்பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கறதுலயே ரொம்ப 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 வந்து என்னன்னா ஸ்மாலஸ்ட் ஆர் வந்து சாஃப்டஸ்ட் வந்து என்னன்னா போன் அப்படின்னா எதை சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்டெப்பீஸ் தான் சொல்லுவாங்க. அப்ப இதை வச்சு என்ன இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்டெப்பீஸ் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இப்ப டி தான் வந்து இதுக்கு வந்து கரெக்ட். இப்ப சில பேருக்கு டவுட் வரலாம், இப்ப இந்த ஸ்லைட்லாம் எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம ஃபண்டமெண்டல் வந்து கோர்ஸ் எடுத்த ஸ்லைடு. இதுக்கான சோர்ஸ் வந்து என்னன்னா 6ல இருந்து 10th வரைக்கும். ஸோ 6ல இருந்து 10th வரைக்கும் என்சிஆர்டி புக்கை தான் வந்து கம்ப்ளீட்டா ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னெல்லாம் இம்பார்ட்டோ அது எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி நான் என்னன்னா ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். நீங்க ஸ்கூல் புக்கிலும் பார்க்கலாம், ஆர் எல்ஸ் வந்து நம்மளோட கோர்ஸ் வந்து பயாலஜி கோர்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். இது கண்டிப்பா வந்து நீங்க ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இது நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், 7th கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். There are 29 bones in human head. Which of the following classification is correct? இதுவும் வந்து ஒரு ஃபண்டமெண்டலான கொஸ்டின் தான். அதாவது நல்லா கவனிங்களேன். இப்ப நம்மளோட மண்டை ஓடு இருக்கா, ஸ்கல்லில் மொத்தம் 29 வந்து எலும்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து டிவைட் பண்ணுவாங்க. எப்படி டிவைட் பண்ணுவாங்கன்னா 8 வந்து கிரெனியல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெனியல்னா ஒண்ணு கிடையாது, நம்ம மண்டை இருக்கு பாத்தீங்களா, மண்டை ஓடு இருக்கு பாத்தீங்களா, அந்த மேல அந்த எலும்புகள் என்ன கிரெனியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து 14 வந்து ஃபேஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 14 அந்த மூஞ்சி இருக்கு முன்னாடி இருக்கிற வந்து எலும்புகள் வந்து 14 எலும்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த 6 வந்து ஆடிட்டரி. ஸோ நம்ம என்ன காது கிட்ட இருக்கிற எலும்புகள் வந்து 6 டிஃப்ரெண்ட் வந்து எலும்புகளா இருக்கும். அடுத்து ஒன்னே ஒண்ணு வந்து ஹையார்டுன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, இங்க ஒரு 8, அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் ஒரு 14, அடுத்து வந்து ஆடிட்டரி ஒரு 6, பிளஸ் வந்து ஹையார்டு வந்து 1. என்ன இங்க ஒரு 20, 28 பிளஸ் 1 வந்து 29. அப்ப இந்த பேட்டர்ன் படி பார்க்கும்போது என்ன, நம்மளோட ஃபோர் ஹெட்ல, ஸோ ஹெட்ல வந்து என்னன்னா 8 இருக்கும், ஃபேஷியல் எவ்வளவு இருக்கும் 14 இருக்கும், இயர்ல 6 இருக்கும், ஹையர்ல 1 இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். இது ப்ராப்பர் ஃபண்டமெண்டலா வந்து நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். நம்ம ஃபண்டமெண்டல் கோர்ஸ்ல நான் டீச் பண்ணது. ஸோ யூ கேன் கவுண்ட் வேர் த கொஸ்டின் வில் கம். உங்களோட ப்ரிப்பரேஷன் எது நோக்கி இருக்கணும் நீங்க வந்து முடிவு பண்ணிக்கணும். சரி, அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஜாயிண்ட்
இன் ஹியூமன் பாடி. இதுலயும் பாருங்களேன், சூப்பர்லேட்டிவ் தான். இந்த லார்ஜஸ்ட், ஸ்மாலஸ்ட் இதான் சூப்பர்லேட்டிவ். அப்ப என்ன ஸ்கிலீட்டல இந்த மாதிரி இதை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். இங்க லார்ஜஸ்ட் சொல்றாங்கன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸ்மாலஸ்ட் ஜாயிண்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்? நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து லேர்னிங். ஒரு ப்ரீவியஸ்ல பார்க்கலன்னா, எந்த பேட்டர்ன்ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா, அதுக்கேத்தாப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னன்னா, நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து என்னன்னா, எதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுமோ அதையுமே வந்து அகைன் அகைன் ரிவிஷன் பண்ணாவே அதுவுமே போதுமானதா இருக்கும். லார்ஜஸ்ட் ஜாயிண்ட் நம்மளோட ஹியூமன் பாடியில எதை சொல்லுவாங்க அப்படின்னா, நீ ஜாயிண்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ நீ ஜாயிண்ட், அதாவது ஜாயின்னா ஒண்ணு கிடையாது, மூட்டு. இங்க பாருங்களேன், இருக்கிறதுலே இதுதான் வந்து பெரிய மூட்டுன்னு சொல்லுவாங்க. மிச்சம் இருக்கு லைக் வந்து ஹிப் ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட், அதை விட இதுதான் வந்து பெருசு. ஸோ அதனால என்ன, இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து என்ன, நீ ஜாயிண்ட். அதனால வந்து ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். 9th கொஸ்டின், செலக்ட் தி இன்கரெக்ட் பேர் ஆஃப் போன் அண்ட் ரிலேட்டட் பார்ட் ஆஃப் ஹியூமன் பாடி ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். இது ஒன்றும் கிடையாது, இந்த எலும்புகள்ல வந்து நிறைய பேர் வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அது வந்து கரெக்டா இருக்கா இல்லையா, அதான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்குமே வந்து நீங்க மேல வந்து நம்ம ஸ்லைட் பார்த்தோம்ல, நல்லா கவனிங்களேன். நம்ம கையில இருக்கிற எலும்புகள்ல வந்து கவனிச்சீங்க அப்படின்னா, ஸ்கேப்புலா, ஹியூமரஸ், ரேடியஸ், உல்னா, கார்பல், பலாஞ்சஸ், மெட்டாகார்பல், இது வந்து ரொம்ப பண்ணிக்க. எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன்னா, இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. உல்னா அப்படின்னு வந்து ஹேண்ட்ல வந்து பார்த்தோம். கார்பல் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம் பாத்தீங்களா? நல்லா கவனிங்க, இங்கதான் பார்த்தோம். இப்பதான் வந்து கார்பல் இங்க இருக்கு பாத்தீங்களா? கார்பல் வந்து பார்த்தோம். அப்ப என்ன, கார்பல் எங்க இருக்குன்னா கையில இருக்கும். ஆனா எங்கேயோ சொல்லியிருக்காங்க நெக்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது தப்பு. இப்ப கேட்டது என்னன்னா இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். அப்ப என்ன ஆன்சர் வந்து சி தான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். அவ்வளவுதாங்க. 9 கொஸ்டின் வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துல மட்டுமே வந்து கேட்டிருக்காங்க. அப்ப இதன் மூலம் என்ன பண்ணலாம்னா, எந்த இதுல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சுக்கிற போது உங்களை ரிவிஷன்ஸ் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் சொன்னதுல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.